இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டு கடிந்தனல் மூல கதுவ வல்லார்க்கு நடந்திடும் பாரினில் நன்னலும் ஆமே. நடந்திடும் பாரினில் நன்னலும் ஆமே. இந்த முதல் அடியை கொண்டு போய் 4வது அடியா மாத்திக்குங்க. முதல் அடியை கொண்டு போய் 4வது அடியா மாத்திக்குங்க. இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டு கடிந்தனல் மூல கதுவ வல்லார்க்கு நடந்திடும் பாரினில் நன்னலும் ஆமே. முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் என்று இந்த பாட்டு இப்படி குறிக்கணும். இடிஞ்சல் அப்படின்னு சொன்னா அகல்னு அர்த்தம். இடிஞ்சல்னா என்னது? அகல், அகல் விளக்கு. இப்போ இடிஞ்சல் இருக்க, இடிஞ்சல் இருக்க ஒரு விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றுவதற்கு எது தேவை? அகல் தேவை. அகல் ஏற்கனவே இருக்குது, அகல் இருக்குது. இடிஞ்சில் இருக்க விளக்கு எரிகொண்டு, விளக்கு எரிகொண்டு அப்படி அகல் இருக்கிறதுனால அதில் திரிய போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும்னா என்ன ஆகும்? இருள் நீங்கிடும். இருள் என்ன ஆகும்? நீங்கிடும். அதுக்கு பிறகு அதே விளக்கு கொண்டு, அதே விளக்கு கொண்டு அந்த விளக்கு நெருப்பை கொண்டு நாம் என்ன பண்ண, அடுப்பு மூட்டி சமைக்கவும் செய்யலாம். அதை கொண்டு நாம் என்ன செய்யலாம்? சமைக்கவும் செய்யலாம். புரியுதா? கடிந்து அனல் மூல கதுவ வல்லார்க்கு அந்த நெருப்பை கொண்டு அதையே மூண்டு எரியும்படி மூட்ட வல்லார்க்கு அந்த ஆற்றல் உள்ளவர்க்கு நடந்திடும் பாரினில் நன்னலும் ஆமி. இந்த உலகத்துல அந்த சுழற்சி வழிபடாமல், சுழற்சி எந்த சுழற்சி? காலச்சக்கரம் என்கிற சுழற்சி வழிபடாமல் என்ன செய்ய முடியும்? நிற்க, ஒரே நிலையாக நிற்க முடியும், ஒரே நிலையாக நிற்க முடியும் என்று சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இடிஞ்சல் இருக்க, ரொம்ப நுட்பமாக பொருள் சொல்லணும்னா, நமக்கு மூலாதாரத்தில் ஏற்கனவே நெருப்பு இருக்குது, வெளியே போய் தேட தேவையில்லை, வெளியே போய் தேட தேவையில்லை. அதான் சொல்லிட்டார் இடிஞ்சில் இருக்க. நமக்கு விளக்கு இருக்குது உள்ள. என்ன நாம செய்ய வேண்டியது? என்ன? தீபம் ஏற்றணும், அவ்வளோதான். தீபத்தை ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டோம்னா என்ன ஆகும்? இருள் விலகிட போகுது, இருள் விலகிட போகுது. அப்போ இருள் விலகிடுச்சுன்னு சொன்னால் அதே நெருப்பை, அதே நெருப்பை மூண்டு எரியும்படி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவருக்கு இப்போ என்னது? தீபம் ஏற்றுவது தான் எது? யோகத்தில் நிலை நிற்பது. புரியுதா? அந்த யோகத்தில் நிலை நின்றுன்னு சொன்னால், இப்போ மூலாதாரத்தில் இருக்கிற அந்த நெருப்பானது, அந்த தீபமானது என்னாகும்? மூண்டு எழும், மூண்டு எழும். எழுந்துச்சுன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அஞ்ஞானமெல்லாம் வெளிப்பட்டு இருள் அகன்று, இருள் அகன்று என்னாகும்? இறைவனோடு ஒன்று இணைகின்ற அந்த நிலைக்கு வந்துடுவோம். எங்க? ஆஞ்சைக்கு. இல்லை, அப்படி வந்துட்டோன்னு சொன்னால் காலத்தை மிக எளிதாக, கால சுழற்சியை மிக எளிதாக நாம் கடந்து விடலாம். காலசக்கரத்துக்குள்ளாக நாம் அகப்பட மாட்டோம். ஆனால் இதனை உணராதவர்கள், இதனை உணராதவர்கள் எப்படியெல்லாம் நான் யோகம் பயில முடியும்னு சொல்லி நினைக்கிறார்களே, முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர். இப்படி செய்ய முடியதை அறியாதவர்கள் தான் வேறு உபாயத்தால நாம் யோகத்தின் பயனை அடைய முடியும் என்று அடைகின்ற மடையர்களாக, முட்டாள்களாக, மூர்க்கர்களாக இருக்கின்றார் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யணும்? மூலாதாரத்தின் மூன்றெழும் கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிய வேண்டும். இதுதான் சுருக்கம். இதுதான் என்னது? இந்த பாட்டினுடைய சுருக்கம். இதை அறிந்து கொண்டும் சொன்னா காலத்தை வென்றுவிடலாம், காலத்தை வென்றுவிடலாம். அதற்கு அடுத்தது நன்னும் சிறுவிரல் நானாக மூன்றுக்கும் பின்னிய மார்பிடை பேராமல் ஒத்திடும் சென்னியில் மூன்றுக்கும் சேரவே நின்றிடும் உண்ணி உணர்ந்திடும் ஓவியம் தானே, உண்ணி உணர்ந்திடும் ஓவியம் தானே. அதாவது இந்த உடம்பு
எப்படி இருக்குன்னு சொன்னால் காலக்கழிவால் மாறுபடாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் அப்படியே இருக்கணும். உடம்புல என்ன வரக்கூடாது? மாற்றம் வரக்கூடாது. அப்போ மாற்றம் வரலன்னு சொன்னால் உடம்பு எப்படி? ஓவியம் போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஓவியம் போல இருக்கணும். அதை தான் சொல்றாரு, ஓவியமாய் விடும் எது? இந்த உடம்பு. ஓவியத்தில் மாற்றம் இருக்குமா? எப்படி வரைஞ்சோமோ அப்படித்தான் இருக்கும், ஆண்டு பல கடந்தாலும். அப்போ ஓவியத்தை போன்று, ஓவியத்தை போன்று இந்த உடம்பு மாறணும். அப்படி மாறணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நன்னும் சிறுவிரல் நானாக மூன்றுக்கும், இல்லையா, இந்த மூன்று நாடிகளையும், மூன்று நாடிகளும் இந்த கையில் சிறுவிரலையும் பெருவிரலையும் சேர்க்கிறோம் இல்லையா? கையில் சிறுவிரலையும் பெருவிரலையும் சேர்க்கிறோம் இல்லையா? அப்படி சேர்த்தா ஒரு நான் போல, அதை நான்னா கயிறு, எப்படி இருக்கும்? கயிறு போல நிற்குது இல்லையா? அது மாதிரி இந்த மூன்றையும் இணைக்கணுமா. எந்த மூன்றையும்? இடநாடி, வலநாடி, நடுநாடி. இந்த மூன்று நாடிகளையும் இல்லையா இப்படி நிற்க இந்த மூன்று விரல்கள் இருக்கு இல்லையா, இது இந்த மூன்று நாடி இப்படி இணைச்சா இந்த மூன்று விரல் இருக்கு இல்லையா, இந்த மூன்று விரல்கள் பின்னிய மார்பிடை பேராமல் ஒத்திடும் இல்லையா. இந்த மூன்று விரல்களை போல இந்த இதயத்தில் அது என்ன ஆகுன்னு சொன்னா வேறு வேறாக மாறி நிற்கும். அப்படி மாறி நிற்கின்ற போது சென்னியில் மூன்றுக்கும் சேரவே நின்றிடும். பின்பு தலையிலே புருவ நடு, நெற்றி நடு, உச்சித்துளை, இந்த மூன்று இடங்களிலும் இது புருவ நடு, அடுத்து நெற்றி நடு, அதுக்கு அடுத்தது உச்சி நடு, இது உச்சி நடு. இப்போ நாம் என்ன பண்ணோம்? ஆஞ்சையில் இங்கிருந்து அப்படியே, இங்கிருந்து அப்படியே போகாது, அதுக்கடுத்து இங்கே, அதுக்கடுத்து இங்கே, இப்படி படிப்படியாக தான் போகணும். அதான் சொல்கிறார், புருவ நடு, நெற்றி நடு, உச்சித்துளை என்ன மூன்று இடங்களிலும். அதுக்கு பிறகு தலைக்கு மேலே, தலைக்கு மேலே இல்லையா, அதுக்கு மேலே ஒரு மூன்று மண்டலம் இல்லையா. இந்த உடம்புல இருக்கிற மூன்று மண்டலம் போல உடம்புக்கு மேலே ஒரு மூன்று மண்டலம். என்ன மண்டலம்? அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் இல்லையா. இப்படி இந்த மூன்று மண்டலங்களிலும் வேறு வேறாய் நில்லாது ஒன்றியே விடும் என்று சொல்றார். அது ஒன்றிவிடும். அப்போ இந்த மூன்று நாடிகளை ஒரு கயிறு போல நாம் இணைத்து விட்டோம்னு சொன்னா இது எல்லா இடங்களிலும் தனித்தனியாக நிற்காமல் எல்லாமே ஒருங்கே நிற்கும் என்று சொல்றார். இந்த மூன்று நாடிகளை ஒன்றிணைப்பது தான் மிகப்பெரிய சிரமம், அதுதான் பெரிய கஷ்டம் இல்ல. மூன்று நாடியும் ஒன்றி இணைக்கணும்னு சொன்னா நம்முடைய உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றாகணும், உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றாகணும். அப்போ தானா நாடி அடைஞ்சிடும். ஆனால் 99.9 விழுக்காடு உணர்வும் உணர்ச்சியும் நமக்கு ஒன்றாக இருப்பதில்லை. நாம் இப்போ அருளாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேனே, யோக நெறிக்கு நம்மை ஆட்படுத்துவதற்காக பெருமானால் அனுப்பப்பட்டவர் தான் சுந்தரர் இல்லையா. அவர் எங்கேயாவது யோகம் பண்ணதா அவருடைய வரலாறு சொல்லுதா? அவர் பத்மாசனத்தில் உட்கார்ந்து அல்லது வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து இல்லையா அவர் யோகம் பண்ணாருன்னு சொல்லி அவர் சுந்தருடைய வரலாற்றில் எங்கேயாவது இருக்கா? காட்டுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த 4 நெறிகளில் யோக நெறிக்காக அனுப்பப்பட்டவர் யாரு? சுந்தரர். சார், யோகமே செய்யாத ஒருத்தரை, நமக்கெல்லாம் யோகமோ ஆசனமோ போட்டு காட்டாத ஒருத்தரை யோக நெறிக்கு பெருமான் அனுப்பலாமா? அது எப்படி சார் நாம் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆனால் அவர் தான் யோகி, அவர் தான் யோகி. எப்படி யோகின்னு சொன்னால்
யோகம் பண்றதுக்கு 2 பொருள் வேணும். யோகம் பண்றதுக்கு குறைந்தது 2 பொருள். ஒரு பொருள் இன்னொரு பொருளோட ஒன்றுவது தானே யோகம். யோகம்னால ஒன்றுதல். ஒன்றுதல்னா என்ன அர்த்தம்? ஒன்று இன்னொன்றோடு ஒன்றுதல், அதுக்கு பேர் தான் யோகம். இப்போ சுந்தரர் ஒரு பொருள், சிவம் ஒரு பொருள். சுந்தரர் ஒரு பொருள், சிவம் ஒரு பொருள். இப்போ சுந்தரர் எப்பொழுதும் யாரோட ஒன்றி இருந்தார்? சிவத்தோடவே ஒன்றி இருந்தார். சிவத்தோட ஒன்றி இருத்தரை கொஞ்சம் கூட அவர் என்ன பண்ணல? வேறுபட்டு நிற்கல. வேறுபட்டு நிற்கல. எப்போ தெரியுமா? எப்போதிலிருந்து தெரியுமா? எப்போதிலிருந்து? பூமியில் அவதாரம் எடுத்த பிறகு எப்பத்திலிருந்து ஒன்றி இருந்தார் தெரியுமா? கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறம். எப்போ? தடுத்து ஆட்கொண்ட பிறகு. தடுத்து ஆட்கொ சுந்தரன் ரொம்ப புத்திசாலி. சுந்தரன் புத்திசாலி. ஏன்னா இந்த பூமியை பற்றி அவனுக்கு தெரியும். இந்த பூமியை பற்றி தெரியும். அதனால தான் சாமி என்னை போய் பூமியில் பிறக்க சொல்றீங்களே, அது மோசமான இடமாச்சே, அது மோசமான இடமாச்சே. அங்கே போய் பிறந்து நான் உங்களை மறந்துட்டேன்னா, அங்கே போய் நான் உங்களை மறந்துட்டேன் இல்லையா? அப்படி ஒருவேளை நான் மறந்து விட்டால், புரியுதா, உரிய நேரத்தில் வந்து நீ என்ன பண்ணணும்? ஆட்கொள்ளணும் அப்படின்னு சத்தியம் வாங்கின்னு வந்தான். யாரு? நாமெல்லாம் எதுவும் வாங்காத வந்து உக்காண்டோம். ஆமாம். அதனால தான் நம்மளை என்ன பண்ணல பெருமானே, ஆடுபா ஆடுன்னு விட்டுட்டு இருக்கிறான் இல்லையா? ஆனால் சுந்தரன் என்ன பண்ணா, அந்த மாதிரி பெருமான் மறக்கல. தடுத்து ஆட்கொண்ட அந்த வினாடியிலிருந்து சிவத்தை ஒருபோதும் அவன் என்ன பண்ணல? மறக்கல. அவனோடுவே ஒன்றி இருந்தான். அதனால தான் அவன் யோகி. அதனால தான் யோகி. எந்த வேலையை செய்தாலும், எந்த வேலையை செய்தாலும் அவன் அப்படிதான் இருந்தான். புரியுதுங்களா? ஆகவே அந்த 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 நிலையினால தான் யோகத்துக்கு சுந்தரரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றுபடுகின்ற போது, உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றுபடுகின்ற போது நாம் இடங்களை பற்றியோ பிங்களை பற்றியோ சுழுமுனையை பற்றியோ நாம் தனித்தனியாக சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று நம்முடைய சுந்தரர் சொன்னது போல பெருமானையே நினைந்திருந்தோம் சொன்னா இந்த இரண்டும் ஒன்றுபட்டுடும். எது? உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றுபடும். அதானே சார் ஆக மாட்டேங்குது. அப்படிதானே இருக்கு. சரி பார்ப்போம். அதாவது இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னு சொன்னால், பேசி பேசியாவது கொஞ்சம் உணர்வு வராதா அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தடுத்த பிறவிகளையாவது பெருமான் அந்த நிலையை கொடுக்க மாட்டானா? சரி. எதுங்க? சிவத்தோடு ஒன்றி இருக்கணும். சிவத்தோடு ஒன்றி இருக்கணும். அதான் யோகம். சரி. அடுத்து இதைத்தான் அப்படி இருக்கின்ற போது இந்த உடம்பு எப்படி இருக்கும்? ஓவியமாக, ஓவிய உடம்பாக இருக்கும் என்று சொல்றார். அப்படின்னா என்றைக்கு யோகத்தில் உட்கார்ந்தாங்களோ அதே போல அப்படியே இருக்கும். நம்ம திருமூலரை பார்க்குற மாதிரி. சரி. அடுத்து ஓவியமான உணர்வை அறிமின்கள் பாவிகள் இத்தின் பயனறிவாரில்லை தீவினையாம் உடல் மண்டலம் 3க்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே என்று பேசுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு இது. ஓவியமான உணர்வை அறிமின்கள், ஓவியம் போன்று உணர்வு அலைச்சல் இல்லாமல் நிற்றற்குரிய வழியை அறிந்து கொள்ளுங்கள் இல்லையா? இந்த உணர்வினால காலத்தை வெல்வதாக பயன் விளைதலை முன்னை நல்வினை இல்லாதோர் அறிய மாட்டார்கள். பாவிகள் அப்படின்னு சொன்னா முன்னை நல்வினை இல்லாதவர். இதுக்கு முந்தின பிறவிகள்ல நல்வினை செய்திருந்தால் ஒழிய இந்த பாட்டு கேட்கறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் கேட்குறாங்களா? இல்லை. அப்போ இதை கேட்கறதுக்காவது குறைஞ்சபட்சம் நமக்கு முந்தின பிறவியில் என்ன பண்ணியிருக்கணும்?
நல்வினை செய்திருக்கணும், புண்ணியம் செய்திருக்கணும். திருமூலர் சொல்றாரு இல்லையா, இந்த காலத்தை வெல்வதாகிய பயனை இது விளையக்கூடியது என்பதை முன்னை பயனில்லாத, முன்னை புண்ணியம் இல்லாதவர்கள் அறிய மாட்டார்கள். பாவிகள் அப்படின்னு சொன்னா முற்பிறவியில புண்ணியம் செய்யாதவர்கள், முற்பிறவியில புண்ணியம் நல்வினை செய்யாதவர்கள் இதனுடைய பயனை அறிவாரில்லை. அதுக்கு அடுத்தது, அதனால் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வேறு வேறு உபாயங்களை தேடி போய்கிட்டு இருக்காங்க. வேற எப்படியெல்லாம் நாம இந்த நிலையை அடையலாம் தேடி போய்கிட்டு இருக்காங்க. தீவினையாம் உடல் மண்டலம் 3க்கும், அதாவது இந்த வினை காரணமாக வந்திருக்கின்ற உடம்பு, வினை காரணமாக வந்திருக்கின்ற உடம்பு, அதான் தீவினையாம் உடல் சொல்றாரு. தீவினையாம் உடல் சொல்ற, நம்ம உடம்பெல்லாம் தீவினையால வந்தது. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா, பெரும்பாலும் நாம் அனுபவிக்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னா துன்பத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு வரோம். எதை அனுபவிக்கல? இன்பத்தை அனுபவி. அப்ப இந்த உடம்பு துன்பத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட உடம்பு. இந்த துன்பம் எதனால வந்தது? முற்பிறவியில் நாம செய்த தீவினை, அந்த தீவினையால வந்தது. ஆகவே வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை போகமே ஒரு தேகம். அப்போ இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே பிறந்திருக்கிற உடம்பு அது புண்ணியம் செய்த உடம்பு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மற்ற நேரத்தில் எல்லாம் எதை தான் அனுபவிக்கிறோம்? துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எது? இருமை உலகம். ஆமாம் ஆமாம், அப்படிதான் இருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் நன்மையை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர நன்மையை காட்டிலும் எதை அதிகமாக நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்? தீமையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதை தான் சொல்கிறாரு. ஆகவே தீவினையாம் உடல் மண்டலம் 3க்கும், இல்லையா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த 3க்கும் ஒரு இணைப்பாக, ஒரு இணைப்பாக, இல்லையா. இது வரைக்கும் என்ன மண்டலம்? அக்னி மண்டலம். இது வரைக்கும் என்ன மண்டலம்? சூரிய மண்டலம். இதுக்கு மேலே என்னது? சந்திர மண்டலம். புரியுதா? உந்தித்தான வரைக்கும் என்னது? அக்னி மண்டலம். அங்கிருந்து அநாகத வரைக்கும், இல்லையா, இது வரைக்கும் என்னது? சூரிய மண்டலம். அதுக்கு மேலே சந்திர மண்டலம். இந்த 3 மண்டலத்தையும் இணைக்கக்கூடியது எது? முதுகந்தண்டு. 3 மண்டலத்தையும் இணைக்கக்கூடியது எது? முதுகந்தண்டு, அதாவது சுழுமுனை நாடி. இந்த சுழுமுனை நாடியத்தான் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே என்று சொல்லுகிறார். இந்த 3 மண்டலங்களையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பாக தாமரை மலர்களில் ஊடுருவி இருக்கக்கூடிய தண்டு போல இருப்பது எது? இந்த சுழுமுனை நாடியாகிய தண்டு. அதுதான் யோகத்திற்கு ஏதுவானது என்று சொல்லுகிறார். இங்க பூ என்பது தாமரை, பூ என்றாலே தாமரை, இல்லையா? அந்த தாமரை இணைக்கக்கூடிய தாமரை தண்டு போல ஊடுருவி இருப்பது இந்த யோகத்திற்கு ஏதுவாகிய சுடுமுனையாகிய தண்டு என்று சொல்லுகிறார். அப்போ சுழுமுனை நாடி வழியாக யோகம் செய்யாத வரைக்கும் இந்த உடம்பால் ஒரு பயனும் இல்லை என்பதனால பின்னாடி அந்த 2 அடியில் என்ன சொல்லுகிறார் சொன்னா தீவினையாம் உடல் என்று சொல்லுகிறார். தீவினையாம் உடல் என்று சொல்றார். அப்போ சுழுமுனை நாடி வழியாக யோகம் செய்யாத வரைக்கும் இந்த உடம்பு தீவினையான உடம்பு என்பதில் சந்தேகம் இல்லை. அதை அந்த தீவினையான உடம்பையே பயன்படுமாறு செய்வது எதுன்னு சொன்னா சுழுமுனை. ஆகவே அந்த சுழுமுனையை இந்த உடம்பு தீவினையாகி இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுழுமுனையை புண்ணிய தண்டுன்னு சொல்றாரு. என்ன தண்டுன்னு சொல்றாரு? புண்ணிய தண்டு. உடம்பை என்ன பண்றாரு? தீவினை உடம்புன்றாரு. உடம்பை தீவினை உடம்புங்கிறாரு. ஆனா உடம்புக்குள்ளாக இருக்கிற சுழுமுனைய புண்ணிய தண்டுங்கிறார். ஏன்னா அந்த தண்டு தான் இந்த உடம்பை நல்வினை உடம்பாக மாற்றுவதற்குரிய கருவியாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார். அப்ப காலத்தின்
தாக்கத்தை, கால சக்கரத்தின் தாக்கத்தை நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் யோக நெறியில் ஒன்றி இருப்பது தான் சிறந்த உபாயம் என்று பேசுகிறார். அதற்கடுத்ததாக, தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும், கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே என்று சொல்லுகிறார். இப்படி முந்திய பாட்டில் புண்ணியத்தண்டின் வழியாக சென்று அந்த உணர்வை பிரம்மரந்தரத்தில் வைத்த யோகிக்கு, தண்டுடன் ஓடி தலை பெய்த வல்லார்க்கு, தலைப்பு எய்த யோகிக்கு, இந்த உணர்ச்சி அந்த உணர்வு இந்த சுழுமுனை நாடி வழியாக சென்று பிரம்மரந்திரத்தை அடையணும். அடையுகின்ற அந்த யோகிக்கு என்னாகும்? மண்டலம் மூன்றும் மகிழ்ந்துடல் ஒத்திடும். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த 3 மண்டலங்களும் இல்லையா ஒரே மாதிரி அமைந்திருக்குமா? எந்த மண்டலமும் வெப்ப மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம் எல்லாம் இல்லாமல் மகிழ்ந்து உடல் ஒத்திடும். இந்த 3 மண்டலங்களுக்கும் தக்கவாறு இந்த உடம்பு என்னாக அமைந்திருக்கும். அப்படி அமைந்திருக்கின்ற காரணத்தினால கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன், காலத்தால் பாதிக்கப்படாது, காலச்சக்கரத்தால் பாதிக்கப்படாத இந்த நிலையை கண்டவர் இந்த உடல் கால வயப்படாது பயனை அடைந்தவர்களாக இருப்பார்கள். இதை அறியாமல் வேறு உபாயங்களில் செல்பவர்கள் அவர்கள் கால வயப்பட்டு பிண்டம் பிரிய பிணங்குகின்றார்களே. இந்த உடம்புக்கும் அந்த உயிருக்கும் ஒன்றுபடாமல் அவர்கள் என்ன பண்றாங்க? பிணங்கி நிற்கின்றார்கள், துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ காலவயப்பட்டு அந்த காலத்தினுடைய காலச்சக்கரத்திற்கு ஆட்படாமல் பெருமானோடு 2 இணைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சுழுமுனை தண்டு வழியாக உணர்வு எங்க போகணும்? பிரம்மரந்தரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்றார். அப்படி வந்தால் இந்த உடம்பு புண்ணிய உடம்பு, இல்லைன்னு சொன்னா அது தீவினை உடம்பு என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக, பிணங்கி அழிந்திடும் பேரது கேள்வி அணங்குடன் ஆதித்தன் 6 விரியின் வனங்குடனே வந்த வாழ்வு குலைந்து சுணங்கனுக்காக சுழல்கின்றவாறே. உங்க புத்தகத்தில் என்ன இருக்கு பாருங்க. சூ இருக்கா, சா இருக்கா? சூதா இருக்கா? சுணங்கனுக்காக, சுணங்கன்னா நாயின்னு அர்த்தம். சுணங்கன் அப்படின்னா நாய். பிணங்கி அழிந்திடும் பேரது கேள்வி, யோகம் செய்யாமல் பிணங்குகின்றவனுக்கு அவன் அடையத்தக்கதாகிய பயன் கிடைக்காது போய்விடும். அப்படி இருக்கின்ற நிலையில அதனால என்ன ஏற்படும் என்பதை நீ கேள் என்று சொல்லி கேள். நீ அப்படி பிணங்கி அழிகின்றவர்களுடைய நிலை என்ன என்பதை கேள். ஆதித்தன் 6 அணங்குடனாய் விரியின், ஆதித்தன் 6 அணங்குடனாய் விரியின். அதை கொஞ்சம் அப்படி கொண்டு கூட்டிக்கணும். அணங்குடன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கூட ஒரு உருபு சேர்த்து, ஆயின் உருபு சேர்த்து ஆதித்தன் 6 அணங்குடனாய் விரியின். அப்போ என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, ஆதித்தன் 6 அப்படிங்கிறது ஞாயிறு வட்டத்தினுடைய பகுதி. இப்ப இங்க எப்படி பொருள் கொள்ளணும்னு சொன்னா, பெண்டுடன் கூடுகின்ற நாள் மிகுமாயின், முற்பிறப்பில் வனங்குடனே வந்த வாழ்வு குலைந்து, அதாவது இறைவனை வணங்கிய புண்ணியத்தால் வந்த மானிட பிறப்பினுடைய வாழ்நாள் அளவு தேய, தான் வாழுகின்ற அந்த கொஞ்ச காலமும் கூட எதுக்காக வளர்க்கின்றதாக இருக்குன்னு சொன்னா, சுணங்கனுக்காக சுழல்கின்றவாறே, இந்த நாய்க்காக உடம்பை வளர்க்க முயல்வதாக இருக்கும். எதுக்காக?
நாய்க்காக உடம்பை வளர்க்க முயல்வதாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, அதாவது சிற்றின்பத்தில் தோய்ந்திருக்க கூடாது. எதுல தோய்ந்திருக்க கூடாது? சிற்றின்பத்தில், பெண் இன்பத்தில் தோய்ந்து இருக்கக்கூடாது. என்னங்க? யோகமே செய்ய முடியாது. ஆனா இதே திருமூலர் என்ன பின்னாடி சொல்ல இருக்கிறார், பரியங்க யோகம். என்ன யோகம்? பரியங்க யோகம். அந்த பரியங்க யோகங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கட்டில் யோகம். என்ன யோகம்? கட்டில் யோகம். அந்த யோகங்கிறது எப்படின்னு சொன்னா, நம்முடைய திரு உந்தியார்ல பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் என்று உந்தி வர, பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் என்று உந்தி வர சொல்றார்ல. அப்போ அந்த சிற்றின்பம் பேரின்பமாக மாறும். எப்போ அப்படின்னு சொன்னா, பரியங்க யோகத்தின் படி உறவு கொள்ளுகின்ற போது. அப்போதான் புரியுதுங்களா? ஆனா அப்படி உறவு கொண்டவர் தான் யாருன்னு சொன்னா சுந்தரர். அவர் எந்த யோகத்தில் இருந்தார்னா பரியங்க யோகத்தில் இருந்தவர். அப்படி உறவு கொண்டவர் தான் சுந்தரர். அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா, சிற்றின்பமும் பேரின்பமாக இருக்கும். மற்றபடி சிற்றின்பத்தில் நாட்டம் இருக்கக்கூடிய, அதாவது உடம்பு பற்று மட்டும் கொண்டு நாட்டம் கொண்டு இருக்கின்ற வரைக்கும் இந்த யோகம் ஒருபோதும் கைவராது. யோகம் அதை தான் தெளிவாக சொல்றாரு. காலத்தை வெல்ல வேண்டுபவர்கள் சிற்றின்பத்தை துரத்தல் வேண்டும். எதை துறக்கணும்? சிற்றின்பத்தை துறக்க வேண்டும். அப்படி துறக்காவிட்டால் இந்த உடம்பு எதற்காக வளர்க்கின்ற உடம்பாக இருக்குன்னு சொன்னா, சுணங்கனுக்காக, நாய்க்காக வளர்க்கின்ற உடம்பா இருக்கும். நாற்ற உடல் இறுதியில் நாய் நரிக்கு இரையாகும் நாசமுறும் என்பதறியேன். இல்லையா? என்னுடைய குருநாதர் பாடின பாட்டில், நாற்ற உடல் இறுதியில் எதுக்கு இரையாகும்? நாய் நரிக்கு இரையாகி நாசமுறும் என்பது அறியேன். இப்போ நாம் அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை தான் சொல்றார். சுழல்கின்ற ஆறின் துணை மலர் காணான் தழலிடை புக்கிடும் தன்னில்லாமல் கடல் கண்டு போம் வழி காண வல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனுமாமி என்று பேசுகிறார். சுழல்கின்ற ஆறின் துணை மலர் காணான், அதாவது சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற, சுழல்கின்ற எது சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற ஆறின், அதாவது ஆறு ஆதாரங்களிலும் இல்லையா, சுழல்கின்ற ஆறின் அப்படின்னா ஆறு ஆதாரங்களிலும் துணை மலர் காணான், சிவபெருமானுடைய திருவடி மலர்களை காணாதவன், சிவபெருமானுடைய திருவடி மலர்களை காணாதவன் தழலிடை புக்கிடும் தன்னுள் இல்லாமல், அந்த திருவருளினில் புகாமல் நெருப்பில் புகுந்து அழிவான். எதுல புகுந்து அழிவான்? நெருப்பில் புகுந்து அழிவான். அப்படி அந்த திருவருளை கண்டு கடல் கண்டு போம்படி காண வல்லார்க்கு, கடல் கண்டு சிவபெருமானிய திருவடியில் புகுகின்ற அந்த வழியை கண்டு உபாயத்தை அறிந்து அதன்படி செல்ல வல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனுமாமி. இங்க குழல்னா சுடுமுனை இல்லையா? அப்படி அந்த உபாயத்தை அறிய வல்லவர்க்கு ஐந்தொழிற் கூத்தனை இயக்குகின்ற, அதாவது இயற்றுகின்ற, ஐந்தொழில் கூத்தை இயற்றுகின்ற அந்த சிவன் அந்த ஆதாரங்களிலேயே விளங்கி நிற்பான் என்று சொல்லுகிறார். அப்போ சுழுமுனை வழியாக யோகம் பயிலுகின்ற ஆற்றல் உள்ளவர்கள் ஆறு ஆதாரங்களிலும் பெருமானை என்ன செய்ய வேண்டும்? காண முற்பட வேண்டும். அப்படி முற்படலன்னு சொன்னா இந்த உடம்பு நெருப்புல புகுந்து அழியும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக கூத்தன் குறியீர் குணம் பல கண்டவர் சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பவர் பார்த்திருந்துள்ளே அனுபோகம் நோக்கிடில் ஆத்தனுமாகி அமர்ந்திடும் ஒன்றே என்று பேசுகிறார். கூத்தன் குறியில், குறினா வடிவம், குணம் பல கண்டவர், குணம் பல கண்டவர்
சிவபெருமானுடைய திருவடிவம் இருக்கு இல்லையா, திருவுருவம் இருக்கு இல்லையா, அந்த திருவுருவத்தினுடைய உண்மைகளை நாம் உணர வேண்டும். முதல்ல நடராச பெருமான் எதற்கு இப்படி ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறான், தென்முக கடவுள் எதற்கு இப்படி ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறான், சோமாஸ்கந்தர் எதற்கு அப்படி ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறான், சங்கரநாராயணன் எதற்கு அந்த வடிவத்தை எடுத்திருக்கிறான். ஒவ்வொரு வடிவத்துக்கும் காரணம் உண்டு, ஒவ்வொரு வடிவத்துக்கும் காரணம் உண்டு. அந்த வடிவத்தினுடைய அந்த குணத்தை, காரணத்தை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தவர்கள் எதை, பெருமானுடைய வடிவத்திற்குரிய குணங்களை, அந்த காரணங்களை உணர்ந்தவர்கள். இப்ப இந்த வடிவத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தோன்றும், இறைவன் ஐந்தொழிலை ஆற்றுவதற்காக இந்த வடிவத்தை எடுத்திருக்கிறான், ஐந்தொழிலை ஆற்றுவதற்காக இந்த வடிவத்தை எடுத்திருக்கிறான். நடராச பெருமானுடைய வடிவமே எதுன்னு சொன்னா ஐந்தொழில் ஆற்றுவதற்கான கூத்து இல்லையா. நடராசன்னா என்ன அர்த்தம், நடராசன்னா என்ன, நடராசங்கிறது தமிழ் சொல்லு கிடையாது, நடராசங்கிறது என்ன சொல்லு கிடையாது, தமிழ் சொல்லு கிடையாது. கூத்த பெருமான், கூத்த பெருமான் கூத்தாடுகின்றவன் அர்த்தம் இல்லையா, ஆடல் வல்லான். அப்போ கூத்தாடுபவன், ஆடல் புரிபவன். எதற்காக அந்த வடிவத்தை, இந்த ஆடல் புரிபவன்றது எப்படி நமக்கு தெரியுது, ஆடுகின்ற வடிவத்தை உடையதனால ஆடல் புரிபவன் தெரியுது. இந்த வடிவமே நமக்கு எப்படி தெரியுது, ஆடுகின்ற வடிவம். அப்படிதானே, பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது, இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு தெரியுது இல்லையா. அப்போ இந்த வடிவத்தினுடைய குணத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வடிவத்தினுடைய குணத்தை என்ன, எதற்காக சார் இப்படி இந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இப்படி நடனம் ஆடிக்கொண்டிருப்பது எதற்காகன்னு சொன்னா ஐந்தொழில் ஆற்றுவதற்காக. எதற்காக, ஐந்தொழில் ஆற்று. இந்த நடனம் இல்லைன்னா ஐந்தொழில் இல்லை, நடனம் இல்லைன்னா என்ன கிடையாது, ஐந்தொழில் இல்லை. இந்த உண்மையை உணர வேண்டும். அதைத்தான் திருமூலர் சொல்றாரு, கூத்தன் வடிவில் குணம் பல கண்டவர். அந்த வடிவத்திலேயே அவருடைய வடிவத்திற்கான காரணத்தையும் குணத்தையும் யாரு உணர்ந்து கொள்கிறார்களோ, அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பர்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பக்குவமுடையவர்கள் அபரஞானத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அபரஞானம்னா என்ன தெரியுமா, அபரஞானம்னா என்ன தெரியுமா, என்னங்க, நூல் வழியாக பெறுகின்ற ஞானம் அபரஞானம். நூல் வழியாக பெறுகின்ற ஞானம், நம்ம சித்தாந்த சாத்திரம் படிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அபரஞானம். இதெல்லாம் என்ன ஞானம், அபரஞானம். அதைத்தான் சொல்றார், சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பர்கள். சாத்திர நூல்களை படிப்பதனால் கிடைக்கின்ற அபரஞானத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதுக்கு அடுத்து சொல்றாரு, பார்த்திருந்து உள்ளே அனுபோகம் நோக்கிடில். பார்த்திருந்து உள்ளே அனுபோகம் நோக்கிடில் இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், இந்த நடனத்தை பார்த்து 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 அது உள்ள வந்துடணும். எங்க வந்துடணும், நம்முடைய உள்ளத்துக்கு வந்துடணும். அப்போ பெருமான் உள்ள என்ன பண்ணுவான், ஆடிக்கிட்டு இருப்பான், உள்ள ஆடிக்கிட்டு இருப்பான். இப்போ நாமெல்லாம் கூட சிதம்பரத்துக்கு போகிறோம். என்னத்துக்கு போகிறோம் சிதம்பரத்தில், எதுக்கு சார் சிதம்பரத்துக்கு போகிறோம், சாமி பார்க்கறதுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம், உண்மை அதுதான். எதுக்கு போகிறோம், சாமியை பார்க்கறதுக்கு போகிறோம். புரியுதா, பார்த்துட்டோம் வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு, பார்த்தாச்சு வந்தாச்சு. ஆனால் அவன் எதுக்கு அங்கே இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியலையே, எது அப்படின்னு தெரியலையே. இப்போ நாம் போன மாதிரி தான் நம்ம ஆள் இவரும் வந்தார், சுந்தரரும் போனார். நாம் போன மாதிரி தான் அவரும் போனார். ஆனால் நாம் சாமியை பார்க்கறதுக்கு போகிறோம், சுந்தரர் பார்க்கறதுக்கு போகலை. யாரை பார்க்கறதுக்கு போகல, சாமியை பார்க்கறதுக்கு போகல. அவர் எதுக்கு தெரியுமா போனார், அவர் எதுக்கு போனார் தெரியுமா, பெருமான் தான் கேட்குறான், பெருமான் தான் கேட்குறான் இல்லையா. என்று வந்தா என்னும் திருக்குறிப்பே, என்று வந்தா என்னும் திருக்குறிப்பே.
இல்லையா? எதுக்கு வந்த? அப்பர் பெருமான். யாரு? அப்பர் பெருமான். அப்பர் பெருமானை பார்த்து கேட்கிறார், அதாவது எதுக்கு வந்தன்னு கேட்கிறார். பெருமான் கேட்கிறார். அதுக்கு நம்மால் சொல்றாரு, யாரு? அப்பர் பெருமான் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு அதுக்கு? அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு. அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு. இப்ப நாம யாரை பார்க்கறதுக்கு போனோம்? பெருமானை பார்க்கறதுக்கு போனோம். அவர் பெருமானை பார்க்க போல, எதை பார்க்கறதுக்கு போயிருக்காரு? அவருடைய ஆடலை பார்க்கறதுக்கு போனார். ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு தெரியுதா? அதனால்தான் அவர் அப்பர், நாமெல்லாம் லோயர் இல்லையா? சரி, இப்போ இந்த ஐந்தொழிலை ஆற்றுவதே எதனா ஆடல் வாயிலாகத்தான் ஆற்றுகிறான். அப்போ பெருமாளுடைய அந்த வடிவங்களுக்கான குணத்தை கண்டவர்கள் அப்படியே அதை உள்வாங்க வேண்டும். அனுபோகமாக நோக்கிடில் அப்படின்னா என்ன? அகமுகமாக அவனை உள்ளே நோக்க நோக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த அப்படி உணர்பவர்களுக்கு உறவாகவும் வேறாய் நில்லாது ஒன்றாகவும் இருப்பான். யாரு? பெருமான். ஆப்பனுமாகி அமர்ந்திடும் ஒன்றே. ஆத்தனுமாகி ஆத்தன்னா அன்புடையவன் அர்த்தம். ஆத்தன் அப்படின்னா என்னது? அன்புடையவன். அத்தன் என்னது? அத்தன். அதுதான் என்னது? மோனை நோக்கி நெடிலா வந்திருக்குது. புரியுதா? கூத்தன் சாத்திரம் அப்படின்னு வந்ததுனால இங்க அத்தன் என்பது என்னவா வந்திருக்குது? இதுக்கு பேரு நீட்டல் விகாரம்னு பேரு. இது ஆத்தனுமாகி அன்புடையவனாகி அமர்ந்திடும் ஒன்றே என்று சொல்றார். அப்படி யாரெல்லாம் அந்த வடிவத்தை அகத்திலே கண்டு அதன் பயனை உணர வல்லவர்களுக்கு அவன் அன்புடையவனாக வேறாக இல்லாமல் ஒன்றி இருப்பான் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக இந்த பாட்டுங்களுக்கு மட்டும்தான் விளக்கம் போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்களா? வரணும், அப்படிதான் வரணும். சொல்லுங்க. மதியமே அனௌன்ஸ் பண்ணுமே. நீங்க சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. பாட்டில் யோகத்தால் இறைவனை உள்முகமாக நோக்கிடுகின்ற போது அவன் பிரிப்பின்றி வேறின்றி ஒன்றி இருப்பான் என்று சொல்றார். அப்போ சரியை கிரியை நெறிகளில் நின்று காலத்தை கடந்து நிற்றல் இயலாது. யோக நெறியில் நின்றால் காலத்தை கடந்து நிற்க ஆற்றல் பெற முடியும். கால சக்கரத்தை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஆற்றலை யோக நெறியில் மட்டுமே பெற முடியும் என்று சொல்லுகிறார். ஒன்றில் வளர்ச்சி உழப்பிலி கேளினி நன்றென்று 3க்கு 4 சென்றிடும் 30 சேர இருந்திடில் குன்றிடை பொன்திகள் கூத்தனுமாமி என்று பேசுகிறார். அதாவது முந்தின பாட்டில் சொன்னது போல பெருமான் இந்த உயிரோடு வேறின்றி ஒன்றாக நிற்கப்பெறின் அதனால விளையக்கூடிய நன்மைகள் பல அளவில்லாத நன்மைகள் உண்டு. அந்த நன்மையை ஒன்றில் வளர்ச்சி உழப்பிலி கேளி, உழப்பிலின்னா அளவில்லைன்னு அர்த்தம். அளவில்லாத நன்மைகள் இருக்கின்றன, அவற்றை கேள். நன்றென்று 3க்கு 4 சென்றிடும் 30 சேர இருந்திடில். நன்றென்று 3க்கு இடகலை பிங்களை சுழுமுனை என்ற 3 நாடிகளிலும் ஒன்றில் 10 நாள், ஒவ்வொன்றிலும் 10 நாள் இந்த பிராணவாயு இயங்குதல் யோக முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 நாடிகளிலும் 30 நாட்கள் முறையாக அமர்ந்து
இந்த பிராணவாயுவை உள்ளே இயங்குமாறு ஒருவன் செய்தால், அந்த யோகத்தில் நின்றால் என்ன கிடைக்கும் தெரியுமா? பொன்திகள் குன்றீடை கூத்தனும் ஆமே. இந்த 4வது பாட்டை கொஞ்சம் கொண்டு கூட்டிங்க. பொன்திகள் குன்றீடை இல்லையா, அதாவது பொன்மலையாக விளங்குகின்ற மேருமலை எது? கைலாயம். அந்த கைலாயத்தில் விளங்குகின்ற சிவனாகவும் ஆய்விடுவான். யாரு? இந்த யோகி. பொன்திகள் குன்றீடை கூத்தனும் ஆமி. அந்த சிவமாம் தன்மையை பெற்றவனாக அந்த யோகி இருப்பான் என்று சொல்றார். அப்போ உள்ளே பார்த்திருந்ததற்கு, அதாவது பெருமானை உள்முகமாக வாங்கி அவனையே கண்டிருப்பவர்களுக்கு விளையக்கூடிய பயனை இந்த திருமந்திரத்தில் சொல்லுகின்றார். சாட்சிடும் 100, இன்னைக்கு 20 திருமந்திரத்தோட நிறைவு செய்துக்கலாம். ஏன்னா 4:15 ஆயிடுச்சு. நான் பூசை இருக்குது, இந்த 30 பாட்டு பார்க்கணும். இல்லை 20 திருமந்திரத்தோட நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்த வகுப்பில் சேர்த்து பார்த்துக்கலாம். சாட்சியிடம் 100 தலைப்பெய்து நின்றவர் காத்துடல் 1000 கட்டுர காண்பார்கள். சேர்த்துடல் 1000 சேர இருந்தவர் மூத்துடன் கோடி யுகமது ஆமி என்று பேசுகிறார். மூத்துடன் கோடி யுகமது ஆமி என்று பேசுகிறார். சாட்சியிடம் 100 தலைப்பெய்து நின்றவர் யோக பயிற்சியினாலே 100 ஆண்டு வாழ்ந்தவர். யோக பயிற்சியினாலே 100 ஆண்டு வாழ்ந்தவர். பின்பு அதே முறை அவருக்கு கைவந்து நிற்றலால் 100 ஆண்டு வாழுகின்ற அளவுக்கு அந்த ஆற்றல் பக்குவம் வந்துவிட்ட பிறகு, அந்த யோகம் கைவர பெற்ற பிறகு எளிதாக என்ன செய்யலாம் சொன்னா, அந்த யோகத்தை அப்படியே தொடர்ந்து செய்து காத்து உடல் 1000 கட்டுர காண்பார்கள். 1000 ஆண்டு அந்த உடம்பு இருக்கின்றார் போல செய்யலாம். அப்படித்தானே வாழ்ந்தார் அவரு. 1000 ஆண்டு 1000. அப்ப என்ன அதுக்கு அடுத்து சொல்றாரு, சேர்ந்துடல் 1000 சேர இருந்தவர். இந்த மாதிரி 1000 சேருமா? 1000, 10000, 100,000 என்று பல ஆயிரம் ஆண்டுகள் அப்படி இருக்கலாம். பல 1000 ஆண்டுகள் மட்டும் இல்ல, இறுதி நிறைவு அடியில் சொல்றாரு, மூத்துடன் கோடி யுகமது ஆமே என்று பேசுகிறார். கோடிக்கணக்கான யுகம் இப்படி பல காலமும் காலத்தை வென்றிருப்பார். யுகம் யுகமாக காலத்தை வென்று வாழலாம் என்று இந்த காலத்தை வெல்லுவதற்குரிய வழியை இந்த திருமந்திரத்தில் சொல்லுகிறார். எவ்வளவு காலம் சார் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, சார் 100 ஆண்டு அவனுக்கு சாதனை பெற்று விட்டா அடுத்த 1000 ஆண்டு சாதிக்க முடியும்னா 10000, இப்படி 1000 இருக்கலாம் சார். அப்படி மட்டும் இல்லை, யுகம் யுகமாக கூட இருக்க முடியும் என்று சொல்லு. என்னன்னா, அந்த பேரின்பத்தில் திளைத்த பிறகு வேற எதுவும் தோடாது. அதிலேயே திளைச்சு நிற்கின்ற நிலையில எத்தனை யுகம் கழியுதுன்னே தெரியாது அந்த ஆன்மாவுக்கு. அப்படி போகும். உகம் கோடி ஒரு பாட்டு விட்டுட்டுமா? கூத்தவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்தங்கே ஏற்றுவர் பத்தினில் என் திசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில் சாட்சிடும் 100 தலைப்பெய்யலாமே என்று பேசுகிறார். அதாவது சிவபெருமான் ஒன்றினிற்றற்குரிய இந்த முறையை அறிந்து, கூத்தவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்து அங்கே இல்லையா, முந்தின பாட்டில் சொல்லுவது போல அப்படி உழப்பிலி காலம் அவன் என்ன செய்வான்? ஒன்றி இருப்பான் இல்லையா? அப்படி ஒன்றி இருக்கக்கூடிய அந்த முறையை அறிந்து அதன்படி ஒன்றில் பத்தினில் ஏற்றுவர் என் திசை தோன்றிட. இந்த பத்தினில்ங்கிற முன்னாடி கொண்டு வந்துருங்க. பத்தினில் ஏற்றுவர் 10 நாளாக 3 நாடிகளிலும் மாறி மாறி பிராணன் இயங்கும்படி அந்த ஆதார நிலையிலே யோகம் பயின்றால் அதனால என்ன ஆகும் சொன்னா, இருந்த இடத்திலிருந்தே என் திசை தோன்றிட. 8 திசையிலும் என்னென்ன நடக்குதுங்கிறது இருந்த இடத்திலிருந்தே தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆற்றல் யாருக்கு வந்துடும்?
அந்த யோகிக்கு வந்துவிடும். என் திசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடின், அவன் அந்த நிலையில் அவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியுற்று அந்த தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானையே முறையாக கண்டு நிற்பார்களாயின் பதுமறை நோக்கிடின், பதுமன்னா தாமரை, அந்த ஆதார தாமரையில் வீற்றிருக்கின்ற சிவம், அந்த சிவத்தையே நோக்கி நின்றால் சாட்சிடும் 100 தலைப்பையலாமே. இல்லையா, நூல்களில் சொல்லி இருக்கக்கூடிய 100 ஆண்டு காலத்தை அவர்கள் குறையாது பெறுதல் கூடும். இல்லையா, அப்போ 100 ஆண்டு காலம் அவர்கள் அப்படி வாழ முடியும் என்று சொல்லி அதுக்கடுத்து சொல்றாரு, அந்த 100 ஆண்டு காலம் கை வந்து விட்டால் 1000 ஆண்டு இருக்கலாம், 10000 ஆண்டாக இருக்கலாம், யுகம் யுகமாக கூட இருக்க முடியும் என்று அதற்கு அடுத்த பாட்டில் பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக உகம் கோடி கண்டு ஒசிவர நின்று அகங்கோடி கண்டுள் அயலற காண்பார்கள் சிவம் கோடி விட்டு செரிய இருந்தங்கு உகங்கோடி கண்டங்கு உயருருவாரே என்று பேசுகிறார். யோகத்தால் உகம் கோடி கண்டும், இல்லையா, உகம் கோடி கண்டும் அப்படின்னா என்ன, பல யுகங்கள் அளவற்ற காலம் வாழ்ந்தும் ஒசிவர நின்று, இந்த உடம்புல ஒரு தளர்ச்சியும் இருக்காதான், ஒசிவர தளர்ச்சியின்றி, ஒசிவுன்னா தளர்ச்சி, ஒசிவரன்னா தளர்ச்சி இல்லாமல், உடம்புல என்ன இருக்காது, தளர்ச்சியே இருக்காது. இல்லையா, அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எது அந்த உடம்பு, எத்தனை வருஷம் சாப்பிடலனாலும், யுகம் யுகமாக சாப்பிடலனாலும், பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றல் பாருங்க. யுகம் கோடி கண்டும் ஒசிவர நின்று அகம் கோடி கண்டுள் அயலற காண்பார்கள். இந்த உடம்பு தளர்ச்சி இல்லாமல் நின்று அந்த யோக காட்சியில அளவற்ற காட்சி பொருள்களை, அளவற்ற காட்சி பொருள்களை கருத்து பொருள்களாக கண்டு, கருத்து பொருள்களாக கண்டு, காட்சி பொருளுக்கும் கருத்து பொருளுக்கும் வித்தியாசம் உண்டா என்ன? இல்லையா, ஆமா, நேருக்கு நேராக காட்சியாக பார்ப்பது. இல்லையா, கருத்துங்கிறது என்ன, ஏற்கனவே சொல்லி இருக்கின்ற கருத்து. இல்லையா, இப்படி கருத்து பொருள்களை காட்சி பொருள்களாக கண்டு, கருத்து பொருள்களை காட்சி பொருளாக கண்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அயலற காண்பர்கள் சிவம் கோடி விட்டு செரிய இருந்தங்கு அகம்புறம் என்கிற வேறுபாட்டை கடந்தவர். இதுக்கு முன்னாடி தாம் கண்ட எந்த ஒரு பொருள்களையும் ஒன்றையும் பொருளாக மதிக்காமல், எத்தனையோ பொருள் இருக்கும், ஒன்றை கூட என்ன பண்ண முடியாது, பொருளாக மதிக்க மாட்டாங்க. நம்ம அப்பர் பெருமான் அப்படிதானே, திருப்புகழூர்ல கண்ணை பறிக்கிற மாதிரி மின்னியதை கூட தூக்கி போட்டார்ல. அதுதான் எந்த பொருள்களுக்குமே தான் என்ன ஆகாது, ஒரு மதிப்பு வராது. அப்படி அந்த சிவம் கோடி விட்டு செரிய இருந்தங்கு மற்ற பொருள்களை மதிக்காமல் சிவம் ஒன்றையே பொருளாக கொண்டு அதனோடு ஒன்றும் நிலையை பெறுதற் பொருட்டு உகம் கோடி கண்டு அங்கு உயர் உருவாரே. அந்த வாழ்வில் உகம் கோடி காலமும் எல்லா காலமும் முடிவு எய்துதலை கண்டு அதனின்றும் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, காலத்தை கடந்து மேலே சென்று கொண்டிருப்பார்கள். யுகம் கழிந்துகிட்டு இருக்கோம், ஆனா அந்த யுகங்களை எல்லாம் கடந்து இந்த ஆன்மா என்னாகும், சிவத்திலேயே ஒன்றி மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று இந்த திருமந்திரத்தில் சொல்லுகின்றார். ஆக இந்த அளவில் நம்ம குரு பூசை இருக்கிற காரணத்தினால இந்த அளவில் நாம் நிறைவு செய்து அடுத்து வரக்கூடிய பாடல்களை அடுத்த வகுப்பிலே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, நம்ம சூலை மாதம் முதல் ஞாயிறு திருமந்திர வகுப்பு இல்லை, அந்த வகுப்புக்கு பதிலாக தான் நாம் இப்போ வச்சுருக்கிறோம். ஆக நாம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த இணைய வகுப்பில் வாய்ப்பு இருப்பவர்கள் அதில் சேர்ந்து அந்த வகுப்பினை தொடர்ந்து நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை நாம் ஏற்கனவே எழுதி போட்ட அந்த அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த வகுப்பில் சேரலாம். வேறு எதுவும் தகவல் இருக்குங்களா?